சின்னையா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் வாங்க. ஒண்ணுல மயக்கம் போட்டுதான் விழுந்திருக்காரு. அதுக்காக இப்படி அவர் அடிக்கிறது? உனக்காக தான் அடிச்சேன். எனக்காகவா? ஆமா, நானும் மோகனாவும் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ தனியா இருப்ப, அந்த ஆள் உன்னை தொந்தரவு பண்ணுவால, அதுக்காக தான் அடிச்சேன். சரி, இப்ப என்ன பண்றது? இது புடி புடி. ஐயோ, ரத்தம். ஐயோ, ரத்தம். இது குடு. ஏன் இப்படி எல்லாம் மூடி வைக்கிறீங்க? மோகனா வந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்கன்னு கேப்பா. இத அவ பாத்துட்டானா அவ என் கூட வரமாட்டா. அப்புறம் எப்படி அவளுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்? நாங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நீ இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு. என்ன? ஏய், செய்வியா? சாவித்ரி, சொல்லு. செய்ய மாட்டியா? எனக்காக செய்ய மாட்டியா? உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். குட், நல்ல பொண்ணு. மோகனாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இத பார், மோகனா வந்து அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அங்க இருக்காருன்னு மண்டு. சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? சிவா, மோகனா, எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, வா, வா. ஆமா, அப்பா எங்க? அங்க உங்க அப்பா என்கிட்ட ரொம்ப நேரமா தகராறு பண்ணாரு. அவரை அதனால பாத்ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டேன். நம்ம போனதுக்கு அப்புறமா சாவித்திரி திறந்து விட்டுருவா. சரி, வாங்க போலாம். ஆமா, துணிமணி எங்க? அதோ அந்த பொட்டில. வா. சரி போலாம், சீக்கிரம் வாங்க. நானு வா. சீக்கிரம் வா. வர 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 வர. வா. சாவித்ரி, நாங்க வரோம். ஜாக்கிரதையா இரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சாவித்ரி, நீ எங்க காதலுக்காக செஞ்ச உதவிய நாங்க ஆயுசுக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க, கிளம்பலாம். சின்னையா, நானும் உங்க கூட வரேன். நீ எதுக்கு அங்க வர? என் பையன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. சரி, நான் அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். என்ன? இல்ல, நானே வந்து ஐயோ, வாங்கிக்கிறேன். அதுல என்ன புதையலா வச்சிருக்க? ஆமா, புதையல் தான் வச்சிருக்கேன். எங்க யாராவது பாத்துற போறாங்க, வாங்க போலாம். சரி, வா. நானும் இந்த வீட்டை விட்டு போதான் போறேன். உங்க 2 பேரையும் பஸ் ஏத்தி விட்டுட்டு நானும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். ஏய், வா, மெதுவா வர, சீக்கிரமா. என்ன மாமா, இந்த மாதிரி கல்யாணம் காட்சிகள்னாக்கா சீட்டு தண்ணி இப்படிலாம் இருந்தா தான் நடக்கும்ல. இந்தாங்க, வெட்டுங்க 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 வெட்டுங்க. போடுங்க போடுங்க சீக்கிரம். ஓடும், அவசரப்படுறீங்களே.
வள்ளியம்மே, வள்ளியம்மே, சிவா, அப்பா சிவா, சாவித்திரி, சாவித்திரி எங்க போயிட்டாங்க? நாளைக்கு நிச்சயம் நடக்கிற வீடு மாதிரியா இருக்கு. ஒருத்தரும் காணோம், ஒரு பொறுப்பு இல்லாம. முருகா, ஏய் முருகா, சிவா, எங்க போனா இவன்? அன்புள்ள அப்பாவுக்கு நான் போகிறேன். நீங்கள் என் மனதை புரிந்து கொள்ளாமல் வாக்கு கொடுத்தது எனக்கு பிடிக்கவில்லை. நான் ஒரு ஏழை பெண்ணை விரும்புகிறேன். அவளுடன் இந்த வீட்டை விட்டே போகிறேன். காதலித்தவளை கைவிடக்கூடாது என்று நீங்கள் தான் எனக்கு சொன்னீர்கள். அதனால் தான் அவளுடன் போகிறேன். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என் எண்ணங்களுக்கு என்றுமே மதிப்பு கொடுத்ததில்லை. ஒரு ஊனமான பெண்ணை எனக்கு மனைவியாக்க முடிவு செய்தீர்கள். அது பிடிக்கவில்லை. என்னை மன்னித்து விடும்படி அம்மாவிடம் சொல்லுங்கள். இப்படிக்கே சிவா. ஊரை கூட்டித்தான் நிச்சயதார்த்தத்தை பண்ணல. ஆமா. கடா வெட்டி சோற போடுவீங்களா இல்ல இந்த மாவில தோரணத்தோட அனுப்பி விட்டுருவீங்களா? என்ன சித்தப்பு, என்ன நீங்களே போய் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொல்லை பக்கம் போய் பாருங்க, 2 ஆடை வெட்டி தொங்க போட்டு வச்சிருக்கேன். சும்மா இல்ல அண்ணா, கிடா வெட்டி சோறு போடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தண்ணியை மட்டும் சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிடாம வந்திருப்பேண்ணா. என்னடா டேய், இவ்வளவு காஞ்சி போய் கிடக்குற? என்ன இது? நாகராஜோட திடீர் மருமக ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறான். நாகராஜ் கிட்ட 10 வச்சிட வேண்டியதுதான். ஐயா, ஐயா, அம்மா எங்கடா? அம்மா சேலை வாங்குறதுக்கு ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க ஐயா. சாவித்திரி? ஐயா, சாவித்திரி எங்கடா? ஊருக்கு போன ராஜா வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்குங்க ஐயா. ஏன் நீ சொல்ல மாட்டியா? சாவித்திரி எங்க? அது வந்து சொல்லுடா. சிவா ஐயா பொட்டி எடுத்துக்கிட்டு
அதோட பைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுச்சுங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, நான் பார்த்தேங்க ஐயா. ஐயா, சிவா ஐயாவையும் சாவித்திரியும் சேர்த்து ஊர்ல ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க ஐயா. ஐயா, அக்கா, யார் கண்ணு பட்டுச்சோ அந்த சிங்கப்பூர் சம்பந்தம் நின்னு போச்சுன்னு நாங்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிருந்தோம். தெய்வாதீனமா பெரிய வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட கருணை தான். மறிக்குழந்து ரொம்ப கொடுத்து வச்சவமா, அதான் நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. ஆமாக்கா, அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைப்பாங்கிறது சரியாதான் இருக்கு. எல்லாம் முருகன் செய்ய. அண்ணே, நான் இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே இருந்தது இல்லைண்ணே. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேண்ணே. இவ்வளவு நேரம் ஆடுறீங்க, ஒரு ஆட்டம் கூட முடியல. விளையாடு 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 விளையாடு. ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல மாப்ள. சரி, நான் வரேன். பார்த்து ஜாக்கிரதை கூட்டு போ. ஓகே, தேங்க் யூ. சரிம்மா, நான் வரேம்மா. எங்க நம்ம எந்த பஸ்ல போறோம்? நம்ம ரிசர்வ் பண்ண பஸ் போயிடுச்சு. வேற அடுத்த பஸ்ல போயிடலாம். சரி. சாவித்ரி, தேங்க்யூ வெரி மச் சாவித்ரி. எங்க காதல சேர்த்து வச்சதே நீதான். தேங்க்யூ so மச். என்னங்க, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏய், சாவித்ரி நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. வெறும் தேங்க்ஸ் சொன்னா எப்படி? அவளுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமா, ஒண்ணு பண்ணலாம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு சாவித்ரின்னு பேர் வைக்கலாம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. குழந்தைக்கு சாவித்திரின்னு மட்டும் பேர் வைக்காதீங்க. சாவித்ரி ஏமாந்து போறவ. உங்க குழந்தைக்கு ஏதாவது நல்ல பேரா வச்சுக்கோங்க. என்ன சிவா இவ ஓவரா ஃபீல் பண்றா? ஐயா, சொல்லுங்க சிவா. பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. ஹேய், என்ன நீ பேர் வைக்கிறதே பேர் சொல்லி கூப்பிடுதானே? இது பாரு, நீ இந்த மாதிரி எதுவும் தெரியாம இருந்தா எல்லாரும் உன்னை ஏமாத்திடுவாங்கம்மா. ஏமாந்து போறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இப்ப நான் யார்கிட்ட ஏமாந்து போனேன்? தெரிஞ்சவங்க கிட்ட தானே. ரெண்டு பொம்பளைங்களும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நம்ம கிளம்பலாம். சாவித்ரி, இந்தா உன் பேக். வா போலாம். ஐயா இருங்க. என்ன? இந்தாங்க, இந்த கொலுசை வச்சுக்கோங்க. ஏய், அது உனக்காக தானே வாங்கி கொடுத்தேன், நீயே வச்சுக்க. என்னது? இவளுக்கு நீங்க கொலுசு வாங்கி கொடுத்தீங்களா? எப்போ? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க? சாவித்ரி, இந்த கொலுசு ரொம்ப நல்லா இருக்கு. இத நானே வச்சுக்கிறேனே. என்ன இத பாரு, இனிமே அவர் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னா அதை நீ வாங்கிக்க கூடாது. என்ன? சரி சரி, டைம் ஆச்சு, வா. கிளம்பலாமா? சரி சாவித்ரி, ஜாக்கிரதை. ஓகே, Bye. பாய், வரேன்.
மன்னிக்கணும் டேய் என்னடா பண்ணி தோணுது ஒண்ணு இல்லடா எல்லாரும் மன்னிச்சிருங்கண்ணே என்னையும் கூட்டு போங்கண்ணே அண்ணே. போதையில ஏன் இப்படி பண்றீங்க என்ன அது வம்பா இருக்குது கூட்டு போங்க. கூட்டி போணுமா எங்கயா கூட்டி ஆமா, போணும் நீங்க என்ன வேணாம்னு சொன்னீங்க. சரிடா சரி இந்தா, இந்தா, குடி இது போதுண்ணே போதும். என்ன இப்படி குடிக்கிறான் போதும், விடு 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 அண்ணா, நீங்க டேய், டேய், மன்னிச்சிருங்க. இல்லடா, மறுபடியும் வந்துடுறா. என்ன எல்லாரும் அள்ளி விடுறா. எப்பா மோசமான ஆளா பாக்குறீங்க? என்னங்க ஜவுளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. என்னங்க 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 இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? வள்ளியம்மா நம்ம பெத்ததும் வளர்த்ததும் நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுருச்சுமா. என்ன சொல்றீங்க? அந்த கிழக்கு வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலம்மா. அந்த நாகராஜ் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்னு தெரியலம்மா. என்னங்க சொல்றீங்க? நம்ம புள்ள சிவா ஓடி போயிட்டாம்மா. என்ன சொன்னீங்க? நம்ம சிவா ஓடி போயிட்டானா? ச்சே, இதை நான் நம்ப மாட்டேங்க. பார், நம்ம புள்ள நமக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாமா. நம்ம கழுத்த அறுத்துட்டாமா. காதல் தான் முக்கியம் ஓடி போயிட்டாமா.